ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சண்டே மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மசால் தோசை இன்றைக்கி செய்ய போகிறேன் என்னோடய ஸ்டைலில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 2 சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதிலேயே போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. லைட்டாக தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வணக்கிறதுக்காக. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இப்போ வணக்கிட்டு உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவைன்னா இப்படியே நீங்கள் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிட்டு நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் சட்னி நம்ம ரெடி பண்ணலாம். தேங்காய் சட்னிக்கு தேங்காவை ஒரு அரை மூடி தேங்காவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜாரில் அதை மாற்றிக்கலாம். அரை மூடி இப்போ ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதிலே போட்டுடலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 துண்டு இஞ்சி. அதையும் அதிலே போட்டுட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுடலாம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் எந்த மாதிரியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. எனக்கு நான் பச்சை மிளகா காரம் கம்மியாக வேணுன்றதுனால 5 போட்டிருக்கேன். தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கடுகு கருவேப்பிலை போட்டு எண்ணெய் தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ தோசை ரெடி பண்ணலாம். தோசை மாவு எடுத்து நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. தோசை நல்லா கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக வர மாதிரி நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. தோசை எப்படி கலர் மாறணும்னா, நீங்கள் மாவு அரைக்கும் போதே அதில் கடலைப்பருப்பும் வெந்தயத்தையும் போட்டு ஊற வச்சு அரைச்சிங்கன்னா தோசை இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வரும். நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். தோசை 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து கொஞ்சமாக நடுவில் வச்சுட்டு தோசையை நல்லா ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ரோல் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே 2ஆக கூட மடிச்சிக்கலாம். ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு நான் அரைச்ச தேங்காய் சட்னி, கொஞ்சமாக கெட்டி பருப்பு, கொத்தமல்லி சட்னி இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தோசை சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். டாட்டா, பாய் பாய்.